வணக்கம், வெல்கம் டு போர்ப்பங்கு. இந்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன, எப்படி அதை வந்துட்டு லேர்ன் பண்ணுறது அஸ் அ பிகினராக ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்த விட ஒரு பெஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்துடலாம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். அது எப்படி நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். லேர்ன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது சார்ட்டில் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேருந்து ப்ரைஸ் ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட நெக்ஸ்ட்டு எந்த இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ப்ரைஸ் இப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஹிஸ்டாரிக் டேட்டா ப்ரைஸை வச்சு ஃபர்தராக இனி ஃப்யூச்சரில் எப்படி இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் போகுமா இல்லை இந்த டைரெக்ஷனில் போகுமா ப்ரைஸ் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். ஆல்ரெடி ஒரு ப்ரைஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அதை ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்து நம்ம ப்ரைஸ் இனி ஃபர்தராக எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இது எப்படி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, இது போகுமா இது நார்மலாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 to 15 பேட்டர்ன் அவ்வளோதான் வந்துட்டு சாலிடாக பார்க்கும்போது ஒரு 9 பேட்டர்ன் தான் இருக்கும். 9 கூட இல்லை, ஒரு 3 4 5 6 8 9 பேட்டர்ன் தான் வந்துட்டு. அதை கற்றுக்கிட்டிங்கனாலே அதோட இன்வர்ஸாக வந்துட்டு இன்னொரு 9 பேட்டர்ன் வந்துடும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்குறது பாருங்கள், ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு வந்துட்டு 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹை லெவலில் ரிவர்சல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கும், திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண்டினியூஷன் பேட்டர்ன், எடுத்த உடனே இப்படியே மார்க்கெட் போயிடாது ப்ரைஸ். அதனால் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு பாஸ் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி வந்துட்டு கண்டினியூஷன் பேட்டர்ன். இந்த மாதிரி இது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலேட்ரல் பேட்டர்ன். ஓகே, எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நமக்கு ப்ரைஸ் போகும், மேலேயும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும், கீழேயும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனில் ரொம்ப ஒரு டாப் லெவல் ஹை லெவல் பேட்டர்ன்ஸு, சரிங்களா? இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இதை எப்படி சார்ட்டில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் பேட்டர்னில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன். பார்த்திங்கன்னா இது எல்லா பேட்டர்ன் ரெகுலராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான். ஓகே, இதில் நீங்கள் வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேம்ஸில் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸில் பண்ணலாம், 5 மினிட்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்து உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு பெரிய டார்கெட் சின்ன டார்கெட் வந்துட்டு மாறும். இப்போ ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம் இருந்தால் ஒரு சின்ன டார்கெட் கொடுக்கும், 15 மினிட்ஸ்னால் ஒரு மீடியம் டார்கெட், ஒரு 30 மினிட்ஸ்னால் நல்ல ஒரு டார்கெட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ டபுள் டாப் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு அப்சைடு போய் ஒரு 2 டைம் மேலே ஏறி இது வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணது என்ட்ரி எடுக்கும், ஸ்டாப் எங்கே வைப்போம் அப்படிங்கிறது எல்லாமே இதுலேயே பார்த்திங்கன்னா கிளியராக வந்துட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பேங்க் நிஃப்டிலேயே ஃபார்ம் ஆயிருந்தது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு டார்கெட்டு. ஸோ ஹெட்டு ஷோல்டர்ஸ் இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களால் ஒரு இப்போ டேரெக்டாக எனக்கு போயிட்டு இதில் கனெக்ட் பண்ண தெரியாது அப்படின்னாலும் அதுக்கு என்ன டெக்னிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன்ஸை பார்த்துடலாம். மூணாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரைசிங் வெஜ்ஜு. நல்ல ஒரு ப்ரைஸ் அப் சைடில் போகும், அதுக்கப்புறம் பெருசாக வந்துட்டு கீழே விழுகும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டீங்க ஒரு சார்ட் மாதிரி வாங்கி அப்படிங்கும்போது உங்களால் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து டபுள் பாட்டம் பேட்டர்ன், உங்களுக்கு கீழே வந்துட்டு 2 டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ் கீழே மார்னிங் செஷனில் கீழே இருக்கும், அதுக்கப்புறம் மேலே போகுதில்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பொறுத்து தான் போகும். இதே அப்படியே ரிவர்ஸ் உங்களுக்கு டபுள் டாப்னா டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னால் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஃபாலிங் வெஜ்னா ரைசிங் வெஜ். அடுத்து கண்டினியூஷன் பேட்டர்ன் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த கண்டினியூஷன் பேட்டர்னை எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சடனாக ஒரு பெரிய கேண்டில் க்ரீன் கேண்டில் போடுவான், அதை வந்துட்டு நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 days இந்த மாதிரி ஃபாலிங் வெஜ்ஜிலேருந்து சடனாக திருப்பி வந்துட்டு ஏறும், மாதிரி வந்துட்டு ஏறும். ஓகே, இதை வந்துட்டு நம்ம சார்ட்டிங்கில்
கேண்டில் சைஸ் பேஸ் பண்ணி ஒரு கேண்டில் இந்த மாதிரி பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் 2 or 3 days ஒரு பேக் டெஸ்ட் டேட் எடுக்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி எந்த கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அந்த பர்டிகுலர் டேலையும் நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம். இது வந்துட்டு ஃபாலிங் வெஜ்ஜு, புல்லிஷ் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி சைட்லேயே வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேனல் ஒரு 2 to 3 times டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் மூவ் போகும். ஸோ இது வந்துட்டு பென்னண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேயே இதை வந்துட்டு இதாகிட்டு இது மாதிரி போகும். இதே ரிவர்சல் ஆப்போசிட்டு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பைலேட்ரலில் எந்த சைடு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது. இது மேலேயும் போகலாம், இந்த மாதிரி கீழேயும் போகலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள், இதை ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ரெகுலராக பர்ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் நமக்கு. இதில் ஒரு சப்போர்ட்டிவாக வால்யூமும் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க. வால்யூம், ஆர்எஸ்ஐ, மற்ற இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணுறோன்னா அக்யூரஸியை வந்துட்டு அதிகமாக இருக்கும். நான் வந்துட்டு நேற்று ஒரு இண்டிகேட்டர்ஸ் லெவல் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது எந்த சைடு நமக்கு அந்த விவேப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. அது வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இல்லை அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த டைரெக்ஷன்லேருந்து போகும். இப்போ ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு, இப்போ இந்த மாதிரி சார்ட் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கேண்டிலில் போயிட்டு லைன் சார்ட் அப்படிங்கிறது வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கிளியராக பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே டைம் ஃப்ரேம் கம்மியாக போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பேட்டர்ன் போய் இன்ட்ராடேயில் வந்துட்டு எனக்கு குயிக்காக பேட்டர்ன் பிடிக்கணும் அப்படிங்கும்போது கம்மியான டைம் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். 5 minutes and 15 minutesல ஒரு கிளியர் கட் பேட்டர்ன் காமிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டும் கூட நீங்கள் எடுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் நிஃப்டியில் மட்டும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அக்யூரேட்டாக ஃபார்ம் ஆகும். சில ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்காது. நல்லா ஹை வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சார்ட்டிங் போகிறேன். இது வந்துட்டு 1 hourல உங்களுக்கு 1 day இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதை வந்துட்டு பிரேக் பண்ணும்போது இங்கே ஸ்டாப் வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்டாக்ஸில் எப்படி வந்துட்டு நம்ம அந்த ரைசிங் வெஜ் சொன்னோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைசிங் வெஜ்ஜில் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எழுதுங்க. அது வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சடன் அப் மூவ் இருக்குது ஒரே கேண்டிலில் அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ கேண்டில் சைஸ் வச்சு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கேனர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு என்ட்ரி வராது. ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 week or 1 அந்த மாதிரி வரும். ஆனால் வரும்போது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே இது இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இதனால் நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஒரு ரீசனோட வந்துட்டு நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். ரிட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கிளியராக இருக்கும். இல்லை ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி வச்சுட்டு ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸும் கூட வைக்கலாம். இப்போ இதில் நான் போயிட்டு கேண்டில் சைஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இது வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேண்டில் பேஸ்ட் ஸ்மால் கேண்டில் பிரேக் அவுட். ஓகே, பேஸ்ட் ஆன் கேண்டில் சைஸ். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எது இப்போ நேற்று இதை September 26 வந்து ஐடியா ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி. MCX வந்துட்டு 25.9 ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு 25.9ல் எனக்கு நல்ல ஒரு வந்துட்டு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு 25th. இப்போ ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் சிமிலரான கேண்டிலாக இந்த சைஸ் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, நமக்கு வந்துட்டு ஃபாலிங் வெஜ் இங்கேயே ஆக்டிவேஷன் ஆகிருக்கு ஆல்ரெடி. இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு க்ளீனாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி திருப்பி ஒரு 2-3 நாள் இதாகிட்டு திருப்பி ஏறி இருக்குது. சேம் இதே தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கேயும் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி கேண்டில் பேஸ்ட் சைஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 or 3 days 4 days நம்ம வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். நல்லா கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்டாப்பில் வச்சுட்டு காலை பை பண்ணலாம், இல்லை புட்டை வந்துட்டு செல் பண்ணலாம். எந்த மாதிரி ஐடியா வேணாலும் பண்ணலாம் நீங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இந்த கேண்டில் சைஸ் இது வந்துட்டு % greater than 6.5ன்னு வச்சுருக்கேன். வந்துட்டு கேண்டில் சைஸ் வச்சு இன்னும் எக்ஸாக்டாக நம்ம
greater than 5 greater than 5 less than 1.5 25 ராம்கோ செம் பார்த்திங்கன்னா 25th வந்திருக்கு. இப்போ இது 25th வந்திருக்குன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 days டைம் வேணும். அப்போ இன்னும் பின்னாடி போகிறோம், ஒரு 13th, ஒரு 4 or 5 days, 15th அந்த மாதிரி வந்துட்டு பஜாஜ் ஆட்டோ வந்திருக்கு. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 14th வந்திருக்கு நமக்கு. ஃபிஃப்டீன்த் 15/9 வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்னா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் அது பிரேக் அவுட் பேட்டர்னா அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருந்து கண்டினியூஷன் பேட்டர்னுக்கும் பிரேக் அவுட் பேட்டர்னுக்கும் இந்த கிராஃபை வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன். இப்போ ஒரு இந்த மாதிரி சைடில் இருந்து ஒரு கேண்டில் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அது ஃபர்தராக எப்படி ரிட்ரேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸையே சார்ட்டிங்கில் நீங்கள் மல்டிபிள் இந்த ஃப்யூச்சர்ஸில் மட்டும் ரொம்ப கம்மியாக வருதுன்னா நீங்கள் நிஃப்டி 200 500 வச்சும் கூட எடுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கு ரெகுலராக ஸ்டாக்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் நிஃப்டி 200 500 எடுத்துகிட்டு அது ஒரு 4 or 5 days பேக்கில் போயிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ரீக் ஜீரோதா அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன் என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதுலேயே வந்துட்டு காமிச்சிரும். ஸோ பேட்டர்ன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் இருக்கும். மார்னிங் ஸ்டார் புல்லிஷ் இதெல்லாம் வந்துட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். இது வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரெண்டுமே இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பிடிஎஃப் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொரு பேட்டர்ன் என்ன எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பக்கத்துலேயே வச்சு வந்துட்டு பேங்க் நிஃப்டி 5 and 15 minutes சூப்பராக வந்துட்டு இதை அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களோட நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ட்ரேடிங் அக்யூரசி வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு இன்னும் இதாகும். ஸோ அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு அதாவது இந்த அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் லிங்க் ஓகே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ தேங்க்யூ.